472 வருடம் கெடாத உடல். 8 மில்லியன் பக்தர்கள் கோவாவுக்கு பயணம். யார் அந்த நபர்? புனிதர் பிரான்சிஸ் சேவியரின் பதப்படுத்தப்பட்ட உடலை நேரில் காண்பதற்காக உலகம் முழுவதும் இருந்து கிறிஸ்துவ மக்கள் கோவாவை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். கோவா மாநிலத்தில் உள்ள பழமையான தேவாலயம் பசிலிக்கா ஆஃப் பாம் ஜீசஸ். இங்கே புனிதர் பிரான்சிஸ் சேவியர் என்ற இறை பணியாளரின் உடலை கடந்த 472 வருடங்களாக பதப்படுத்தி வைத்துள்ளனர். ஆனால் அவரது உடலை அனைத்து நேரமும் பார்க்க முடியாது. அதற்காக ஒரு கண்காட்சியை இந்த தேவாலயம் சார்பாக நடத்தப்படும். அப்போது மட்டுமே உலகம் எங்கிருந்தும் மக்கள் காண்பதற்கு அனுமதி அளிக்கப்படும். அதன்படி 18வது கண்காட்சி இப்போது தொடங்கியுள்ளது. இந்த ஃபாதரின் உடலை வரும் 2025 ஜனவரி 5ஆம் தேதி வரை காணலாம். கிட்டத்தட்ட 45 நாட்கள் வரை இந்த புனிதரின் உடலை காண்பதற்காக யாத்திரை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. புனிதர் பிரான்சிஸ் சேவியர் ஸ்பானிய நாட்டை சேர்ந்த ஒரு மிஷனரியாக மதத்தை பரப்புவதற்காக இந்தியா வந்தவர். அவரது எச்சம் 1624ஆம் ஆண்டு முதல் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இவரது உடலை ஒரு பேழையில் வைத்து தேவாலய நிர்வாகிகள் கதீட்ரல் சாலையில் உள்ள அரங்கிற்கு எடுத்துச் சென்றனர். அங்கே சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பழமையான உடல் என்பதால் மிகவும் கவனமாக பாசிலிக்காவில் உள்ள கல்லறையில் இருந்து கொண்டு வரப்பட்டது. இந்த ஆண்டு நடைபெறும் கண்காட்சியில் சுமார் 8 மில்லியனுக்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என தேவாலய அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர். கடந்த 2014 நடந்த கண்காட்சிக்கு சுமார் 5.5 மில்லியன் மக்கள் வருகை தந்திருந்தனர். அதைவிட இந்த ஆண்டு அதிக பக்தர்கள் வருவார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வாடிகன் வலைத்தளத்திலும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகள் கழித்து உடலை பார்க்க அரிய சந்தர்ப்பம் என்பதால் மக்கள் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது குறித்து டெல்லி பேராயர் அனில் குடோ, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகம் முழுவதும் அறிவிப்பதே புனித பிரான்சிஸ் சேவியர் ஒரு பணியாக இருந்தது. அதற்காக கிராமம் தோறும் அலைந்தார். வீடு வீடாக போய் மக்களை சந்தித்தார். ஜபத்திற்காக நீண்ட காலத்தை அவர் செலவிட்டார். அவர் மறைந்து 470 ஆண்டுகளுக்கு மேல் கடந்துவிட்டன. அவரது உடல் இதுவரை அழியாமல் உள்ளது. அவர் உடலிலிருந்து துர்நாற்றம் வரவே இல்லை. இவர் மார்ச் 1554 நடுப்பகுதியில் ஷாங்சுவான் தீவிலிருந்து மலாக்கா வழியாக கப்பலில் கோவா வந்தடைந்தார். அவர் மறைந்தும் பக்தர்கள் அவரை காண இன்றும் லட்சக்கணக்கில் வருகை தந்து வருகின்றனர் என்று அவர் கூறியுள்ளார். கோவாவை சேர்ந்த குரூஸ் கார்டோசோ பேசுகையில், இந்த கண்காட்சி கோவா மக்களின் ஒரு பாரம்பரிய அடையாளம். பிரான்சிஸ் சேவியர் நேசித்த கொள்கைகளால் நாங்கள் வழி நடத்தப்படுகிறோம். எங்கள் வரலாற்றுடன் உள்ள தொடர்பை இதன் மூலம் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜோதி பர்சேகர் பேசுகையில், புனித பிரான்சிஸ் சேவியருக்கு அஞ்சலி செலுத்தவும் துறவியின் ஆசிகளை பெறவும் தான் நாங்கள் வந்துள்ளோம் என்று அவர் கூறுகிறார். தொடர்ந்து பேசிய அவர், இது நான் கலந்து கொள்ளும் முதல் கண்காட்சி. முதல் நாள் என்பதால் கூட்டம் அதிகம் இருந்தது. நடைபெற்ற ஊர்வலத்தின் போது திருவுருவ உடலை காண முடிந்தது. மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.